5 ஆண்டுகளாக ஆசையாக காதலித்து வந்த காதலன் ஒரு திருநங்கை என்பது தெரிய வந்ததும் காதலுக்கு ரெட் கார்டு போட்ட காதலி பிறந்தநாள் சர்ப்ரைஸ் தருவதாக கூறி அழைத்து சென்று கொடூரமாக தீர்த்து கட்டிய முன்னாள் காதலன் என தமிழ்நாட்டையே அதிர வைத்திருக்கிறது இந்த கொலை சம்பவம். சென்னை சிறுசேரியை அடுத்த பொன்மார் பகுதியில் கை கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு பாதி எரிந்த நிலையில் பெண் ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை அப்பகுதி மக்கள் பார்த்துள்ளனர். இதனையடுத்து அந்த பெண்ணை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் அந்த பெண் உயிரிழந்தார். இது குறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கு கிடந்த செல்போனை கைப்பற்றி விசாரித்தனர். அப்போது அந்த பெண் மதுரையைச் சேர்ந்த 24 வயதான நந்தினி என்பதும் சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மென்பொறியாளராக பணியாற்றி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் நந்தினி கடைசியாக தனது முன்னாள் காதலனோடு செல்போனில் பேசியிருந்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து அவரது முன்னாள் காதலன் வெற்றிமாறன் என்பவனை பிடித்து போலீசார் விசாரித்த போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. மதுரையைச் சேர்ந்த வெற்றிமாறனும் நந்தினியும் கல்லூரி காலத்தில் இருந்தே சுமார் 5 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. கல்லூரி படிப்பை நிறைவு செய்த பிறகு இருவரும் சேர்ந்து சென்னைக்கு வேலைக்கு வந்திருக்கின்றனர். பெருங்குடியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் இருவரும் கடந்த 8 மாதங்களாக ஒன்றாக வேலை பார்த்து வந்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் வெற்றிமாறன் ஒரு திருநங்கை என்பது நந்தினிக்கு தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து வெற்றிமாறன் உடனான காதலை முறித்துக் கொண்ட நந்தினி அலுவலகத்தில் தன்னுடன் பணியாற்றும் வேறொரு இளைஞரை காதலித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வெற்றிமாறன் நந்தினியை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். நந்தினிக்கு பிறந்த நாள் என்பதால் ஆதரவற்ற இல்லத்தில் உணவு வழங்கி நந்தினிக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திய பிறகு 23ஆம் தேதி காலை முதலே இருவரும் சேர்ந்து கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்றிருக்கின்றனர். பின்னர் இரவு சுமார் 7 மணியளவில் பிறந்த நாள் சர்ப்ரைஸ் தருவதாக கூறி பொன்மார் அருகே உள்ள பாழடைந்த கட்டிடத்திற்கு நந்தினியை அழைத்து சென்றிருக்கிறான் வெற்றிமாறன். அங்கு சென்ற பின்னர் நந்தினியின் கை கால்களை சங்கிலியால் கட்டி போட்ட வெற்றிமாறன் முதலில் அவரது மணிக்கட்டையும் அதன் பின்னர் அவரது கை கால் மற்றும் கழுத்தையும் பிளேடால் சரமாரியாக அறுத்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி தான் கொண்டு வந்திருந்த பெட்ரோலை நந்தினியின் மீது ஊற்றி உயிரோடு கொளுத்திவிட்டு அங்கிருந்து வெற்றிமாறன் தப்பித்து சென்றதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து கொடூர கொலையாளி வெற்றிமாறன் என்ற பாண்டி மகேஸ்வரியை போலீசார் கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.